அனைவருக்கும் வணக்கம். தினம் 5 கணிதம் டாப்பிக்கில் டே 15ங்க இன்றைக்கி. சரிங்களா? ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 25% விலை உயர்வுக்கு பிறகு ஒரு மூட்டை உளுத்தம் பருப்பின் விலை ரூபாய் 1875 எனில் அதன் அசல் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 25% விலை உயர்ந்துட்டு இப்போ நார்மலாக எத்தனை சதவீதம் வச்சுருப்போம்? 100%. இதான் வந்து அசல். அப்போ 25% உயர்ந்துட்டுன்னா எத்தனை ஒன்று வச்சுப்போம்? 100க்கு அப்புறம் கூட்டிக்கணும் இல்லையா? சப்போஸ் குறைஞ்சிட்டுன்னா என்ன பண்ணணும்? 100க்கு மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, 125% தான் 1875 ரூபாயா. புரியுதுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? அசல் தான். அசல்னாலே 100% இல்லையா? அப்போ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கிட்டு இதெல்லாம் வகுத்துடணுமா? 1875 × 100 / 125ங்களா? எப்படி அடிக்கலாம்? 5ஆம் பல்ல அடிக்கும். ஃபஸ்ட்டு 2 5 10 5 5 25ங்களா? இங்கே பாருங்கள், 3 5 15 7 5 35 5 5 25. சரிங்களா? மறுபடியும் அடிங்க. 5 5 25 7 5 35 5 5 25ங்களா? மறுபடியும் அடித்தோன்னா 15 5 75. அப்போ மீதி என்னென்ன இருக்குது? 15 × 100ங்களா? எவ்வளோ வரும்? 15 × 100 1500. அப்போ அந்த உளுத்தம் பருப்போட விலை எவ்வளோ? 1500. அப்போ 25% விலை உயர்ந்துட்டுனா அதோட விலை எவ்வளோ? 1875 ரூபா. சரிங்களா? இந்த கணக்கில் கான்செப்ட் என்னன்னா, விலை உயர்ந்திருக்கா கம்மியாக இருக்கா? சரிங்களா? நார்மல் அமௌண்ட், அதாவது அசல் தொகை 100ன்னு எடுத்துங்க. விலை உயர்ந்திருந்ததுன்னா அந்த 100ஓட ப்ளஸ் பண்ணிங்க, கம்மியாக இருந்ததுன்னா 100ஓட மைனஸ் பண்ணிங்க. சப்போஸ் இங்கே 25% குறைஞ்சிருக்குன்னா வச்சுக்கிங்களா, என்ன பண்ணணும்? 100லேருந்து ஒரு 25 குறைச்சிட்டா எத்தனை வரும்? 75% அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதன் சராசரி 25 எனில் அந்த எண்கள் யாவைன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? 3 எண்களோட விகிதம். அப்போது விகிதம்னால என்ன ஆகுது? ஒரு எண்ணோட சுருங்கிய வடிவம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு எண்ணை பெருக்க போகிறாங்க. 4x 5x 6x. சரிங்களா? இப்படி வச்சிங்க. இதோட சராசரி எவ்வளோ? 25ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் கூட்டி அத்தனையால் வகுக்க வேண்டும். அதுதான் சராசரி. இங்கே எத்தனை எண் கொடுத்துருக்காங்க? 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. 3த்தையும் கூட்டலாமா? 4x + 5x + 6x. 3த்தையும் கூட்டி 3ஆல் வகுத்த ஆன்சர் தான் என்னென்னு கொடுத்துட்டாங்க? 25. இதுதான் சராசரி இல்லையா? அடுத்து பாருங்கள், இங்கே மொத்தமாக கூட்டிங்களா? எத்தனை? 9 6 15xன்னு வந்துடுமா? 15x = இந்த 3 இந்தாண்ட போயிடுமா? 25 × 3ன்னு வந்துடும். நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும்னா என்ன பண்ணலாம்? 25 × 3 பெருக்கல்ல இருக்க 15 = அந்தாண்ட வரும்போது வகுத்தல் வந்துடும். சரிங்களா? எப்படி அடிக்கலாம்? 1 3 3 I 3 15ங்களா? மறுபடியும் அடிச்சோம்னா 1 5 5 I 5 25. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னு கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த எக்ஸோட மதிப்பு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதோட போய் பெருக்கிடுங்க. சரிங்களா? அப்போது 4 × 5 ஒரு மதிப்பு கிடைக்கும், 5 × 5 ஒரு மதிப்பு கிடைக்கும், 6 × 5 ஒரு மதிப்பு கிடைக்கும். எவ்வளோ? 20 25 30. அந்த எண்கள் எவ்வளோ? 20, 25, 30. இதில் நான் அந்த எண்கள்னு கொடுத்துட்டேன், 3த்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் கணக்கில் எக்ஸாமில் ஏதோ ஒரு எண், பெரிய எண் சிறிய எண், சரிங்களா, அதுமாரி தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். 3a = 5b = 6c எனில் a:b:c மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? அதாவது a,b,c மதிப்பு டேரெக்டாக கொடுக்காம நடுவில் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இதோட எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவோட மதிப்பு வேணும்னு வச்சிங்களா, அப்போ a = என்னென்னு பண்ணலான்னா, இதை மறைச்சிங்க, இது ரெண்டு பெருகிங்க. அப்போ IR எவ்வளோ வரும்? 30ன்னு கிடச்சிடும். இதுதான் ஏவோட மதிப்பு. பியோட மதிப்பு வேணும்னு வச்சுக்கலாம், பியை மறைச்சிருங்க, இது ரெண்டு எவ்வளோ வரும்? 6 3 18ங்களா? சியோட மதிப்பு வேணும்னா சியை மறைச்சிருங்க, I 3 15. ஓகேவா? இதுதான். அப்போது a:b:c வழக்கம் போல தானே. ஏக்கு நேரம் எவ்வளோ வரும்? 30 18 15ங்களா? விகிதம் கேட்டதுனால விகித குறி போட்டுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுமா? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? 3ஆம் பல்ல அடிங்க. I 3 15 6 3 18 5 3 30. இதுக்கப்புறம் இதை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அதனால் இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நடுவில் ஈக்குவல் கொடுத்தாங்கன்னா ஒன்றை மறைச்சிக்கிட்டு ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு பாருங்களா. சுருக்குக 20 + அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டு 8 × 2 கூட்டல் கன ப்ராக்கெட்டு அப்புறம் 6 × 3 - 10/5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ போர்ட்மாஸ் ரூல் தான். போர்ட்மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்கா? அப்போ ஒன்று ஒன்றா தான் பண்ணிட்டு வரணும். இங்கே பாருங்களா, இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷன். இதை வகுத்தா என்னன்னு வருவாங்க? 10 5ஆல் வகுத்தா 2ன்னு கிடைக்குங்களா? மைனஸ் 6 3 எவ்வளோ? 18. அப்போ அந்த கன ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்னு வரும்? 18 - 2ன்னு வந்துருமா? எவ்வளோ ஒரு ஆன்சரு? 16ன்னு வந்துருமா? அடுத்தது 8 × 2ன்னு இருக்குது. இது ரெண்டு பெருக்கிங்க. 8 2 எவ்வளோ? 16 + 16ன்னு வந்துருமா? இது கன ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு.
வெளில 20 இருக்குங்களா? இப்போ 20 கூட்டல் 16 16 32 கூட்டினா எவ்வளோ வரும்? 52. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான், அதுக்கப்புறம் ஆஃப்னா ஒன்றும் இல்லைங்க, இல்லுன்னு கொடுத்துருப்பாங்க தமிழில், அதே சமயம் பெருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? உடனே நீங்கள் சார் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் சொல்கிறீங்க, அப்புறம் என்ன பெருக்கணுங்கிறீங்கன்னா, இந்த ஆஃபுங்கிற வார்த்தை தான் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் தான் டிவிஷன். புரியுதுங்களா? ஓகே. இந்த ஒரு சுருக்கு கணக்கு பாருங்கள். 3x + 2 = 3x + 216 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த 3x + 2 இருக்குல்ல, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3x + 2 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3x × 3 அது 3² அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ நான் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க. 3x × 3² = 3x கூட்டல் 216. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த 3x இருக்கு இல்லையா, அது இந்தாண்ட கொண்டு வரேன். 3x × 3² எவ்வளோ? 9ன்னு வச்சிங்க. இந்த 3x இந்தாண்ட வந்தால் -3x வந்துடும் 216. சரிங்களா? அப்போது இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம், ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? 3x காமனாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? 3x வெளில எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்னென்னு வந்துடும்? இங்கே வெறும் 9 மட்டும் இருக்கும். இங்கே ஒரு 3x இப்போ 216. ஓகேங்களா? 3x 9ல் 1 கழிச்சா எவ்வளோ வரும்? 8ன்னு வருமா? 216. இப்போ 3x = 216 பெருக்கல்ல இருக்க 8 = பக்கத்தில் வந்துடும். இதை அடித்தோன்னா வச்சிங்களா, 2 8 16, மீதி ஒரு 5 7 8 56ங்களா? இப்போ 3x = 27. இப்போ 3x = இந்த 27 எப்படி எழுதலாம்? 3ஓட அடிமானமாக எழுதுகிற மாரி எதுனா 3³ எழுதலாமா? 3 × 3 × 3. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா அடுக்குகளும் சமம். நல்லா தெரிஞ்சுங்க. அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் கொடுத்தால் அடுக்குகளும் சமம். அப்போ அடுக்கில் என்ன இருக்குது? x = 3. அவ்வளோதாங்க ஆன்சர். புரியுதுங்களா? இன்றைய கணக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு 5 கணிதத்தில் பார்க்கலாம். நன்றி.